மலேசிய செய்திகள். ரந்தாவ் இடைத்தேர்தலின் போது போலீஸ்காரரை சோதனையிட்ட இருவரை போலீஸ் கைது செய்துள்ளது. மேலும் சிலரை தேடி வருவதால் அவர்களையும் கைது செய்த பிறகு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிகிறது. சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்படலாம். இது குறித்து கருத்துரைத்த மனித உரிமை மேம்பாட்டாளர் டான் ஸ்ரீ லீலாம் தை சட்டத்தை அவரவர் விருப்பப்படி எடுத்துக்கொள்ள அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். இரண்டாம் கட்ட கிழக்கு கரை ரயில் திட்டத்தின் அசல் ஒப்பந்தத்தின்படி 3.1 பில்லியன் ரிங்கட் பணத்தை சீனா கம்யூனிகேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி லிமிடெட் திருப்பி செலுத்த ஒப்புக்கொண்டதாக பிரதமர் மகாதீர் முகமது தெரிவித்தார். 500 மில்லியன் ரிங்கட் அடுத்த ஒரு வாரத்திலும் மேலும் ஒரு 500 மில்லியன் ரிங்கட் பணம் ஒரு மாத காலத்திலும் திருப்பி செலுத்தப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். பாக்கி பணம் இன்னும் 3 மாதங்களுக்குள் தீர்க்கப்பட்டுவிடும் எனவும் அவர் தெரிவித்தார். சிசிசிசி மற்றும் மலேசிய ரயில் இணைப்பு நிறுவனத்தோடு இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற துணை ஒப்பந்தத்தின் போது பிரதமர் இவ்வாறு கருத்துரைத்தார். முதல் மற்றும் இரண்டாம் கட்ட வேலைகளை உள்ளடக்கிய இந்த ஒப்பந்தம் பொறியியல், கொள்முதல், கட்டுமானம் மற்றும் செயல்பாட்டு வேலைகள் ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. இதன் வாயிலாக அசல் தொகையான 65.5 பில்லியன் ரிங்கட்டிலிருந்து சுமார் 21.5 பில்லியன் ரிங்கட் பணம் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உலகின் மற்ற தலைவர்கள் சீனாவிடம் பணிந்து போன நிலையில் அதை எதிர்த்து நிற்க துணிந்தவர் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது என்று பொருளாதார நிபுணர் பானோஸ் மூட்டு கோடாஸ் பாராட்டியுள்ளார். கிழக்கு கரை ரயில் திட்டத்திற்கு ஆகும் செலவை ரிம் 65 பில்லியனிலிருந்து ரிம் 44 பில்லியனாக குறைப்பதில் புத்ராஜயா அடைந்த வெற்றியை குறிப்பிட்டுத்தான் அவர் அவ்வாறு பாராட்டினார். சீனாவின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் கட்டமைப்பு திட்டங்கள் பொருளாதார பயன் தரக்கூடியவை அல்ல. பெரும் பண செலவில் மேற்கொள்ளப்படும் அத்திட்டங்கள் நாடுகளை பெய்ஜிங்கிடம் கடனாளி ஆக்கிவிடுகின்றன என நியூயார்க் புரூக்வில்லில் உள்ள லோங் ஐலண்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை தலைவரும் பேராசிரியருமான மூட்டு கோடாஸ் ஃபோர்பஸ் சஞ்சிகையில் எழுதியுள்ளார். மலேசியாவுடன் ஒப்பிடும் பொழுது ஸ்ரீலங்கா மேற்கொண்ட ஹம்பாந்தோட்டை துறைமுக திட்டம், கொழும்பு துறைமுக நகர் திட்டம், மட்டாலா ராஜபக்ஷா அனைத்துலக விமான நிலையம் ஆகியவை அந்நாட்டை பெரும் கடனாளியாக்கியுள்ளது என்றார் அவர். நடந்து முடிந்த 3 இடைத்தேர்தல்களில் நம்பிக்கை கூட்டணி படுதோல்வி அடைந்துள்ளதை குறிப்பிட்டு பேசிய ஜாசேகா துணை தலைமைச் செயலாளர் வி சிவகுமார், அவற்றை சரிப்படுத்தும் வகையில் இந்தியர்களின் ஆதரவை மீண்டும் பெற நம்பிக்கை கூட்டணி தங்களின் செயல்முறைகளை திட்டமிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கேமரன் மலை தொடங்கி செமினி, தற்போது ரந்தாவில் நம்பிக்கை கூட்டணி தோல்வியை எதிர்கொண்டுள்ளது. இதற்கு காரணமாக அமையும் விவகாரங்களில் நம்பிக்கை கூட்டணி கவனம் செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அதிகமான இந்தியர்கள் இன்னும் நம்பிக்கை கூட்டணியை ஆதரித்து வந்தாலும் தற்போது சிலர் அவர்களின் நிலைப்பாட்டினை மாற்றிக்கொண்டுள்ளது தெரிய வருகிறது என அவர் தெரிவித்தார். இந்தியர்கள் நம்பிக்கை கூட்டணியின் மீது பெருத்த நம்பிக்கை வைத்திருந்தனர். பெரும்பான்மையான இந்தியர்கள் பொதுத்துறை, வணிகம், கட்டுமானம், கல்வி, விவசாயம் மற்றும் பலவற்றில் வாய்ப்புகளை எதிர்பார்க்கின்றனர் என அவர் குறிப்பிட்டார். 10 மாதங்கள் நம்பிக்கை கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததால் ஏமாற்றமடைந்துள்ளனர் என்று அவர் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். மனித உரிமை ஆணைய தலைவர் ரசாலி இஸ்மாயில் அவரது பணிக்காலம் முடிவடைவதற்கு 2 வாரங்கள் உள்ள வேளையில் பதவி விலகினார். ரசாலி 2016இல் அப்பதவியில் நியமிக்கப்பட்டார். அவரது 3 ஆண்டுகால பணி ஏப்ரல் 27இல் முடிவுக்கு வருவதாக இருந்தது. தமது பதவி விலகல் கடிதத்தை பேரரசருக்கும் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுக்கும் அனுப்பிவிட்டதாக கூறிய ரசாலி ஆணைய உறுப்பினர்களுக்கும் தம் முடிவை தெரியப்படுத்திவிட்டதாக கூறினார். 3 ஆண்டு காலம் பணி செய்துவிட்டேன். நல்ல விதமாக பணியாற்றியதாகவே நம்புகிறேன். இனி பரிந்துரைக்கும் மேலே ஏதாவது செய்யலாமே என்று நினைக்கிறேன். மனித உரிமைக்காக பணியாற்றுவது என்பது பரிந்துரை செய்தல் என்ற அளவில் நின்று போகிறது. இப்போதைக்கு இது போதும். புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க சுகாகாமுக்கு போதுமான அவகாசம் அளிப்பதற்காக பணிக்காலம் முடிவுக்கு வருவதற்கு முன்னதாகவே பணியிலிருந்து விலகிக் கொண்டதாக ரசாலி சொன்னார். இனி நேரடியாக களத்தில் இறங்கி பணி செய்யப் போவதாக அவர் கூறினார். ரசாலியின் தலைமையில் சுகாகாம் மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்தபோது மீறியது அரசாங்கமாக இருந்தாலும் கூட கண்டிக்க தயங்கியதில்லை. பழைய கார்களை தடை செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார்.
அம்மாதிரியான செய்தி நன்யாங் சியாங்பாவில் வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அது வெறும் வதந்தி என்றும் அந்த பத்திரிகை செய்தியை வெளியிடுவதற்கு முன்னர் தமது அமைச்சுடன் சரிபார்த்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அம்மாதிரியான திட்டம் எதுவும் தற்போதைக்கு இல்லை என்றும் வாகன ஓட்டுநர்கள் தங்களின் ஓட்டுநர் உரிமம் அல்லது வாகனத்தின் சாலை வரியை ஓராண்டுக்கு மேல் புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் அதனை மின்னியல் மூலம் சோதனை செய்யும் மையத்தில் சோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை மட்டுமே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். உலகச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய விமானம் தனது முதல் பயணத்தை அமெரிக்காவில் வெற்றிகரமாக நிகழ்த்தி புதிய சாதனையை ஏற்படுத்தியுள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனரான மறைந்த பால் ஆலனால் கடந்த 2011ஆம் ஆண்டு ஸ்ட்ராடோலான்ச் என்கிற நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் வானில் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து விண்கலங்களை ஏவும் வகையில் பிரம்மாண்டமான விமானத்தை தயாரித்தது. விமானத்தின் வடிவமைப்பு, கட்டுமான பணிகள் முடிந்து சோதனை ஓட்டம் நேற்று நடைபெற்றது. மோஜாவே பாலைவன பகுதியில் 17,000 அடி உயரத்தில் மணிக்கு 189 மைல் வேகத்தில் சுமார் 2.5 மணி நேரம் வெற்றிகரமாக பறந்த இந்த விமானம் புறப்பட்ட இடத்தில் பத்திரமாக தரையிறங்கி புதிய சாதனையை உருவாக்கியுள்ளது. 1600 ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள் மூழ்கிய கப்பலில் இருந்து சிதைந்த பொருட்கள் கிரீஸ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அந்த கப்பல் சரக்கு கப்பலாக பயன்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த கப்பலில் இருந்து ஏராளமான பூச்சாடிகள், கோப்பைகள் மற்றும் குவளைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டைய ரோமானிய சாம்ராஜ்யத்தில் கட்டமைக்கப்பட்டதாக நம்பப்படும் இந்த கப்பலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் சுமார் 70 டன் வரை எடை இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. இந்த பொருட்களை கொண்டு அருங்காட்சியகமாக மாற்றுவது குறித்து கிரீஸ் அரசு பரிசீலித்து வருகிறது. நேபாளத்தில் பயணிகள் விமானம் ஹெலிகாப்டருடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 உயிரிழந்தனர். எவரெஸ்ட் சிகரத்தின் அருகே அபாயகரமான ஓடுதளத்தை கொண்ட லுக்லா விமான நிலையம் உள்ளது. இங்கு பராமரிப்பு மற்றும் வேலைகளுக்காக ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருப்பது வழக்கம். நேற்று இந்த விமான நிலையத்திற்கு சிறிய வகை பயணிகள் விமானம் புறப்பட தயாரானது. அப்போது ஓடுதளம் ஈரப்பதமாக இருந்ததால் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து நின்றிருந்த ஹெலிகாப்டருடன் நேருக்கு நேர் மோதியது. இதில் ஹெலிகாப்டர் முற்றிலும் உடைந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 4 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்திய செய்திகள். காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கோளாறு தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட 21 கட்சிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர் மோடி, அமித்ஷா ஜோடியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றும் அதற்காக தாங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்ய தயார் என்று கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர் காங்கிரசுடன் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறியுள்ளார். இந்திய பிரதமர் மோடியை எதிர்த்து வாரணாசி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டி என தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் வேட்பாளர்களை அறிவித்த காங்கிரஸ் இன்னும் வாரணாசி தொகுதியில் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கூறும்போது இந்த தொகுதி வேட்பாளர் ராகுல் விரைவில் அறிவிப்பார் என தெரிவித்தனர். இதன் மூலம் மோடிக்கு வாரணாசி தொகுதியில் கடும் நெருக்கடி இருக்கும். பிரியங்கா தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றால் அதை ராகுல் காந்தி உறுதியாக கூறியிருப்பார். ஆனால் இப்படி முழுப்பலாக சொல்லியிருப்பதால் பிரியங்கா போட்டியிடுவது உறுதி என்றே கூறப்படுகிறது. இவர் வாரணாசி வேட்பாளராக மனு தாக்கல் செய்யும் இறுதி நாள் அன்று அறிவிக்க வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தில் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. பண விநியோகத்தை தடுக்க பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தமிழகத்தில் காலியாக உள்ள 22 தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் காலியாக உள்ள ஒரு சட்டசபை தொகுதிக்கும் வருகிற 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி கடந்த சில வாரங்களாக அனல் பறக்கும் பிரச்சாரம் நடந்தது. அரசியல் கட்சி தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக ஏற்கனவே 10 கம்பெனி துணை ராணுவ படை வீரர்கள் தமிழகம் வந்துள்ள நிலையில் நேற்று மேலும் 150 கம்பெனி துணை ராணுவ வீரர்கள் தமிழகம் வந்தனர். இதனிடையே இறுதி கட்டத்தில் நடைபெறும் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்.
ஓட்டுக்கு 2000 ரூபாய் விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டு திமுகவிற்கு வாக்களிக்குமாறு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூறினார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் இதயவர்மன் ஆகியோரை ஆதரித்து மாம்பாக்கத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அதிமுக, பாமக ஆகிய கட்சிகளும் கூட நீட் தேர்வு கூடாது என கூறும் நிலையில் தமிழகம் வந்த மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயலும் நிதின் கட்கரியும் நீட் தேர்வு நீடிக்கும் என உறுதிபட கூறியுள்ளதாக மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். 8 வழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என நிதின் கட்கரி திட்டவட்டமாக கூறியுள்ளாரே, அதற்கு பாமகவின் பதில் என்ன என்றும் அவர் வினவினார். மக்களவை மற்றும் இடைத்தேர்தலை முன்னிட்டு சென்னையில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பிய விஜயகாந்த் தற்போது உடல் நலம் தேடி முழு ஓய்வில் இருந்து வருகிறார். இதுவரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இருந்த அவர் எப்போது பிரச்சார களத்திற்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு தேமுதிக தொண்டர்களிடையே இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று சென்னையில் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள என்ஜிகே படத்தை இயக்கியுள்ளார் செல்வராகவன். சூர்யாவுக்கு ஜோடியாக சாய் பல்லவி, ராகுல் பிரீத் சிங் நடிக்க உடன் மன்சூர் அலிகான், பொன்வண்ணன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். சமீபத்தில் வெளியான இந்த படத்தின் டீசர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்நிலையில் இந்த படத்தின் தண்டல்காரன் சிங்கிள் டிராக் பாடலை வெளியிட்டது படக்குழு. தண்டல்காரன் பாடலை கபிலன் எழுதியுள்ளார், ரஞ்சித் பாடியுள்ளார், யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். செல்வராகவன், யுவன் பல வருடங்களுக்கு பின் இந்த படத்தில் இணைந்திருப்பது போன்ற காரணங்களால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. இந்த படம் வரும் மே மாதம் 31ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திசைகள் தொலைக்காட்சி, மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.